அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயற்கையோட இணைஞ்சிருக்கிற இன்னொரு விவசாய பண்ணையை பற்றி. இது வித்தியாசமான விவசாய முறையில் உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கே செயற்கை பொருட்கள் எதையும் பயன்படுத்துவதில்லை. புல்லை வெட்ட ஆடுகளை பயன்படுத்துகிறார்கள். குதிரை, ஒட்டகம் என நிறைய ஆச்சரியங்கள் இந்த பண்ணையில் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் காவேராஜபுரம் கிராமத்தில் நாங்கள் இயற்கையாக ஒரு விவசாய பண்ணை வச்சுருக்கோம். அதில் முழுக்க முழுக்க இயற்கையாகவே பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே இயற்கையான மாம்பழம், இயற்கையான சப்போட்டா, இயற்கையான நெல்லி இந்த மாதிரி வச்சுன்னு நல்லா பண்ணிட்டுருக்கோம். கழனி வாங்கும்போது ரொம்ப கரடு முரடான குழாங்கள் அதிகமாக இருக்கும், முள்ளு பதார் அதிகமாக இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து இதில் ஒன்று சேர்ந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு காலையில் ஆளுங்களை வச்சு முள் வெட்டி கிளியர் பண்ணி குழி எடுத்து, அப்போ ஜேசிபி மிஷின் வசதி எதுவுமே அந்த அளவுக்கு கிடையாது. எல்லாமே எங்களோட உழைப்பு, ஆளுங்களோட அந்த ஒத்துழைப்பு எல்லாமே இருந்து இந்த ஒரு பாலைவனம் போல் இருந்த இடத்த இன்றைக்கி சோலைவனமாக மரங்களை வச்சு அழகாக கண்ணு குளிக்கிற அளவு பார்க்குற அளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். உணவு சாப்பிட்றதுல ரொம்ப டெய்லி கெமிக்கலே நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அந்த கெமிக்கலை மாற்றணுன்றதுக்கோசம் தானே எங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற நிலத்தில் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி அதில் மா, சப்போட்டா, நெல்லி, சாத்துக்குடி, எலுமிச்சை, கிச்சிலி, நார்த்தங்காய், பம்பளி மாசு வகையான மரம்லாம் வச்சு அதை மெயின் கிராப்பாக நாங்கள் மா வச்சு மா ரொம்ப பேருக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி நெல்லி ஒரு 10 ஏக்கரா வச்சுருக்கிறோம். அந்த நெல்லியை எல்லாருக்கும் இயற்கையிலேயே வளர வச்சு அதையும் கொடுக்குறோம். சப்போட்டா எங்களுக்கு தோலோடு சாப்பிட்லாம். சப்போட்டா அந்தளவு நல்லா பழம் நல்லா நான் ரெண்டாவது நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்களாம். ரெண்டாவது வேறு எங்கேயும் போய் சாப்பிடாத அளவுக்கு நம்மக்கிட்ட கஸ்டமரும் வந்துடுறாங்க. மார்க்கெட்டிங்கும் பார்த்தாலும் மார்க்கெட்டிங்கே எங்களுக்கு இங்கேயே வாங்குறது தொட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் கிடையாது. விவசாயிங்க ரொம்ப பேர் விளைய வச்சுறாங்க. விளைய வச்சு அதுக்கு விளைய வைக்க முடியாதே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் விலையம் வைக்கிறோம், அதுக்கு தகுந்தான ரேட்டு அதான் விலையம் நாங்களே வைக்கிறோம். அதால் எங்களுக்கு வருமானமாக நல்லா வருது. இதால் எல்லோரும் நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிரிங்களா என்னான்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம், எக்ஸ்போர்ட்டுக்கு நல்ல பழத்துக்கு கொடுத்துட்டு மீதி நல்லா இல்லாத பழத்தை நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்கோசரம் நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் இங்கே இருக்கிற ஜனங்க சாப்பிட்றதுக்கோசரம் நாங்கள் அது ஏற்றுமதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஜனங்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இதால் எங்ககிட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஃபார்முக்கு எல்லாருமே ஃப்ரீயாக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாது. உள்ளே யார் வேணாலும் எந்த பழம் வேணாலும் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அவங்க தேவையான பழம் எது எடுத்துக்கிறாங்களோ அறுத்துக்குன்னு அவங்க எடுத்து போகிறதுக்கு வேண்டி எங்களுக்கு பைசா கொடுத்தா போதும். இப்போது எல்லாம் உள்ளே ஒரு 400-500 பேர் வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கோசரம் நாங்கள் மூங்கில் ஒரு 5 ஏக்கரா வச்சுருக்கிறோம். இந்த மூங்கில் முள்ளுல்லா மூங்கில் வச்சுருக்கிறோம். அந்த முள்ளுல்லா மூங்கில் இந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு 20 டன் ஆக்சிஜன் வெளியே விடுது. 20 டன் ஆக்சிஜன் வெளியே கொடுக்குது அது நம்மளுக்கு. அதில் வரவங்களுக்கும் நல்லா இருக்குது. இந்த சுற்று வட்டாரங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் ஃபுல் ஆக்சிஜன் போகிறதோட்ட இங்கே இருக்கிற மக்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. எங்கள் பண்ணையில் ஆடு, மாடு, கோழி, குதிரை, வான்கோழி, ஜீன் கோழி, பங்களாவாத்து எல்லாமே வச்சுட்டுருக்கோம். அதுக்கு நாங்கள் எதையுமே பண்ணுறதில்ல. அதுங்களுக்கு கூண்டு கூட எங்களால் அமைக்க முடியல. அதுங்க இயற்கைன்ற பண்ண போல் இயற்கையாக கோழி கூட மரத்து மேலே ஏறிக்கும், அதுங்களே இறங்கும். எங்கன்னா போய் புதாரில் முட்டையிடும். அந்த முட்டையை வச்சு குஞ்சு பொறிச்சு அதுங்களே ஃபேமிலியோடு வருவாங்க. நான் போகும்போது ஒரு கோழியாக போவோம், ஃபேமிலியோடு வந்துடும் முட்டை போட்டு. அதே மாதிரி ஒட்டகமும் இருக்குது என் கையில். குதிரை அதுவும் அதே மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு பொல்யூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சுற்றி பார்க்கறதுக்கு காரோ டிராக்டரோ அதிகமாக யூஸ் பண்ணாமல் குதிரை மேலேயே போய் குதிரையிலே தான் தோப்பை சுற்றி பார்த்துன்னு வருவோம். அதே மாதிரி கழுதை வச்சுருக்கோம். கழுதை என்னென்னா சீசனில் மாங்காய் அறுக்கிற மாங்காவெல்லாம் எடுத்துன்னு போய் டிராக்டர் வச்சு சுற்றி அறுத்து எடுத்துன்னு வந்தால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு டிராக்டர் வேறு இன்ஜின் ஆடின்னு இருக்கும், டீசல், டிரைவர் இதெல்லாம் பார்த்துட்டு கழுதைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த கழுதை அழகாக அறுத்து போடுற காயை எடுத்துன்னு இடத்துல சேர்த்துறோம். அதுக்காக கழுதை வச்சுருக்கோம். ஒட்டகம் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசனுக்காக அதை வச்சுன்னு இருக்கோம். நம்மளுக்கு மெடிசன் தயாரிக்க ஒரு வாரம் ஆகும்னா இந்த இலெல்லாம் போட்டு ஒட்டகத்துக்கு அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படாதது எல்லாமே சாப்பிடும். கசப்பு இருந்தாலும் சாப்பிடும், முள் இருந்தாலும் சாப்பிடும், எல்லா இலைங்களும் தழை சத்து எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். அந்த தழையை எடுத்து மறுநாள் பூச்சி விரட்டிக்காக அதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தழையும் கொடுத்துட்டு மறுநாள் அது கழிப்பிடத்தை எடுத்து நல்லா கரைச்சி அந்தந்த செடிங்களுக்கு அடித்தோம்னா பூச்சி விரட்டி கண்ட்ரோல் கிளியர் ஆகிடும். அதுக்காக ஒட்டகம் வச்சுருக்கோம். அதே மாதிரி மாடு வச்சுருக்கோம். மாடுக்கிட்ட பாலே கறக்க மாட்டோம். எல்லா மாடும் வரும், கண்ணு
குட்டி போடும். அதுவே தான் பால் குடிக்கும். 6 மாதத்து குட்டி பார்த்தா 3 வருஷம் குட்டி போல் இருக்கும். அந்தளவு அதோட பால் அதுவே குடித்து நல்லா வளர்ந்து அது எதுக்குன்னா இயற்கையாக வச்சுருக்கோம். மாடை நம்பி தான் நாங்களே இருக்கோம். மொத்தத்தில் அந்த மாட்டோட சாணி கோமு எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து ஒரு 300 ஆடு வச்சுருக்கிறோம் நாங்கள். இந்த 300 ஆடு என்ன பண்ணுதுன்னா எங்களுடைய செடி தோட்டத்தில் இருக்கிற புல்லு எல்லாத்தையும் வந்து களை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ எங்கள் தோப்பில் வந்து ஆடு தான் களை கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது ப்ரூனிங் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா கூட எங்கள் தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 4-4 அடி கரெக்டாக வச்சுருக்குது. அது எதனா ஒன்று சின்னதாக ஒன்று செடி அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்து வந்தால் கூட அது போகும்போது அதை கட் பண்ணிவிட்டு ப்ரூனிங் பண்ணி அது வந்து கரெக்டாக வச்சுது. பூமி சூடாயிட்டே வருதுன்னு எச்சரிக்கை வந்துகிட்டு இருக்கிற காலத்தில் நமக்கு இன்னும் குளிர்ச்சியை தருவது இது மாதிரியான இயற்கை தோப்புகள் தான். இதற்காக நாம் இந்த இயற்கை விவசாயிகளுக்கு நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்ததோடு போகாமல் நாமும் நம்மால் முடிந்த அளவு மரங்களை நட்டு பூமியை குளிர்ச்சியாக்குவோம்.